வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரான்ச்சைஸ் எடுத்து நடத்துகிறீங்க. நிறைய விஷயங்கள், அதாவது ஃபுட்டு விஷயத்துலேயும் சரி, வேறு ஏதாவது இப்போ வந்து நிறைய பிரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அஜ்மேராவும். ஆல்ரெடி நம்ம அஜ்மேரா ஹோல்சேல் வந்து நம்ம வந்து கடை எடுத்து போட்டிருக்கோம். அப்போவே நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, எந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். இவங்களுமே இப்போ வந்து அஜ்மேராவும் பார்த்திங்கன்னா பிரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்களே வந்து இப்போ உங்களுக்கு துணி பிஸ்னஸே தெரியாது அப்படின்னாக்கா, அந்த துணி பிஸ்னஸை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லித்தராங்க. சொல்லித்தரது மட்டும் கிடையாது, இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பிரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 3 பிளான் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சாரீஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த சாரீஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்த காட்டுறீங்களோ அந்த இடத்துல அவங்களே வந்து பார்த்து அந்த இடத்த உங்களுக்கு வியாபாரம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஆளை வந்து அனுப்பி விடுவாங்க. அனுப்பிவிட்டு அந்த இடத்த வந்து சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல வச்சா உங்களுக்கு வியாபாரம் ஆகுமா, அது வந்து நல்லா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட எல்லா இதுவையும் சொல்லித்தருவாங்க. என்ன டவுட்டு, எந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும். பிளான் வந்து சொன்னால் சாரி மட்டும்னு. இந்த கடையில் வந்து இப்போ இவங்க எடுத்துருக்கிற பிரான்ச்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி எடுத்திருக்காங்க. அப்போது சாரீஸ், குர்த்தி, சுடிதார், அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து எடுத்திருக்காங்க. இது வந்து சி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சியில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாரீஸ், சுடிதார், குர்த்தி, அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ்ஸு, காட்டன் சாரீ, ஜென்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு அப்படி ஐடியா இருந்தது அப்படின்னா அஜ்மேராவில் பிரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அஜ்மேராவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும், அதாவது இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், இந்தியா ஃபுல்லாகவே அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. திருப்பதி, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஊரில், அதாவது ஆந்திராவில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்க அவங்க தயாராகவே இருக்கிறாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதாவது ஒரு பிஸ்னஸை சொல்லி கொடுத்து நீங்கள் எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ லாபம் இருக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு லாபம் வரும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டோர் வந்து நம்ம கர்னூலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்னூலுடைய ஓனர் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். இவர் வந்து எடுத்திருக்கிறாரு. இப்போ இவர் எடுத்திருக்கிறதுல இவருக்கு என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுவார். Hi everyone, Namaste. Firstly, we are looking for different business plans and in the where we have to enter the market and all. Like that, we are searching for the new business ideas. Then we got to know about the Ajmera Fashion Surat company. At that time, they are only the one company which is giving the franchisee location all over India in the textile market, which is providing all the services. Then we contacted the team for about the inquiry of the franchisee details. They have given us all the details. Firstly, about what are the requirements we need for the location and all. Then they will guide you through the entire process and all. After that, if we are able to okay about the details and all, location, everything, then the company person will come here and they will do the market survey, how the market is there and what are the things to be done in order to survive in this market and all. Then they will check the background check of the area, location and all. Then if we are agreed about all the terms and conditions, then we can move forward with the franchisee location. That is how the simple process of the Ajmera franchise is that. சூப்பராக வந்து நமக்கு வந்து இவர் தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து 10வது பிரான்ச்சைஸ் எடுத்திருக்கீங்க. 8ஆ இவங்க எடுத்திருக்காங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட ஏதாவது எடுத்து பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லது. ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போது அதில் கண்ணும் கருத்துமாக பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
அதில் முழு முயற்சியோடு இறங்கணும், முழு கவனத்தோடவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணவங்க தான் வந்து அஜ்மேரா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேல்லையே பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் எல்லா ஊர்லேயும் நிறைய கொடுக்கலான் இருக்காங்க. நீங்கள் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெருசாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட லொக்கேஷன், உங்களோட இடம், உங்களோட பேக்ரவுண்டு எப்படி இருக்குது, ஃபைனான்ஸும் எப்படி இருக்குது அப்படி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த ஷாப்பை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறோம். இது வந்து பி பிளானு. இதில் என்னென்னலாம் இவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இவங்க எடுத்திருக்கிற பிரான்ச்சஸ் வந்து பியில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாரீ ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் சாரீ இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கேயும் சாரீ இருக்குது. ஸோ இவங்க இதில் கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு, ஸோ ட்ரேட்மார்க்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், ஒரு கடை ஆரம்பிக்கிறதா இருந்தால் எந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணணும், எந்த இடத்துல அந்த கடை வச்சா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எல்லா ஐடியாவும் இங்கே வந்து சுடிதாரு எல்லாமே இருக்குது பாருங்கள். லாங் ட்ரெஸ்ஸு, சுடிதாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெகங்கா, அப்புறம் காட்டன் சாரீ, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வர சாரீ, இது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து சுடிதாரும் இருக்குது, மெட்டீரியலும் இருக்குது, நைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா காஸ்ட்லி, அதாவது கொஞ்சம் அதிகமான விலையில் இருக்கிற சுடிதார் இருக்குது, கம்மி விலையில் எடுக்கிற மாதிரி சுடிதாரும் இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட் இருக்குது, அதாவது டிசைன் பண்ண ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸு, இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பாவாடையுமே இங்கே கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் செட்டு, ஃபுல்லாக லேடிஸ்க்கு உண்டான எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே வந்து இருக்குது. இது வந்து பியில் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. பீன்ற ஃப்ரான்ச்சைஸில் வந்து பி பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே உமன்ஸ்க்கான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும். அதாவது 3 பிளான் சொன்னாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல் உமன் வியர்ஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ், மென்ஸ், உமன்ஸு, ஸோ எல்லாமே வர பிளானு. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரை வந்து அழகாக உங்களுக்கு ரெடி பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பிரான்ச்சைஸ் எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் உள்ள இப்போ உள்ள இளைஞர்களும் சரி, லேடிஸும் சரி, வீட்டில் இருக்கிற லேடிஸும் சரி, அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அவங்களுக்காக நம்ம இந்த டீட்டெயில்ஸையும் ரமேஷ் வந்து சொல்லிடுவாப்ல. ஸோ ஆமாம், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் மொத்தம் 3 பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு. மாடல் ஏ, மாடல் பி, மாடல் சி. ஃபஸ்ட்டு மாடலுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.5 lakhs. ஸோ இதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு நீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 to 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும். இந்த மாடல் வந்து உங்களுக்கு இது பண்ணிடலாம். ஸோ அந்த 12.5 lakhsல என்னென்னலாம் கவர் ஆகும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் அப் கொடுக்குறேன். செகண்ட் வந்து மாடல் பி. மாடல் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 to 26 lakhs வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்கும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 to 800 ஸ்கொயர் ஃபீட் வேணும். ஸோ இதுதான் வந்து மாடல் பி. இந்த ஷாப் பாருங்க எவ்வளோ பெருசா, எவ்வளோ சூப்பரான ஒரு இன்டீரியர் பண்ணி, இன்டீரியர் மெட்டீரியல் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. மெட்டீரியல், ஓப்பனிங், ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ், பிராண்ட், ஸோ பிராண்ட் நேம், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிளான் பி, பிளான் ஏ, பிளான் பிலையும். பிளான் சி ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57 to 58 lakhs. இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வாங்குறாங்க, ஒரு பெரிய ஸ்டோர் வைக்கணும்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட் போகலாம். ஒரு ஹை லெவலில் இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணோம், பட் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து காசு வச்சுருக்கேன் கையில், ஒரு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னும் போது இந்த மாதிரி போகலாம். அதுக்கு பிளான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் சைடில் வந்து நம்ம இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தொடங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சுட்டு ஆள் போட்டுட்டு கூட இதை அடுத்து நம்ம இன்னொரு பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ பிளான் சியில் கவர் ஆகுது. பிளான் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 to 1200 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் கவர் பண்ண முடியும். கிட்ஸ் வேரு, மென்ஸ் வியர்ஸு, ஸோ எல்லாமே வந்து அதாவது சாரி, ட்ரெஸ்ஸு, நைட்டி, குர்த்தி, சுடிதார், குர்த்தி, ப்ளவுஸ் பீசஸ்ஸு, நைட்டி, லெகங்காஸ், கவுனு, அண்டர் கார்மெண்ட்ஸ், கிட்ஸ் வியரு, மென்ஸ் வியர்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு தேர்டில் கவர் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அண்டு இந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ப்ராப்பராக. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ யார் யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
இவங்களுடைய ப்ரைஸஸ் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றத நாங்கள் எல்லாமே இதுலேயே வந்து உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த வீடியோலேயே சொல்லிட்டோம். இந்த வீடியோவில் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து வரும். அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த மொழிக்காரங்களாக இருந்தாலும் சரி அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. நீங்கள் இப்போ ஏ எடுக்க போகிறீங்களா, பி எடுக்க போகிறீங்களா, சி எடுக்க போகிறீங்களா, முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா, யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலே எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ பேர் இந்த பிஸ்னஸை தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போது தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் தொடங்குங்க. நல்லபடியாக நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.